இந்த ரம்யாவோட உண்மையான முகத்திரையை கிழிச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக அண்ணமும் கார்த்திக்கும் மாஸ்டர் பிளான் போட்டு வசமாக வந்து மாட்டி விட்டுட்டாங்க இந்த ரம்யாவை. இதனால மொத்த குடும்பத்துக்குமே இந்த ரம்யா யார், எப்படிப்பட்டவ, எதுக்காக இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே தெரிய வருது. அப்படி நம்ம அண்ணமும் கார்த்திக்கும் என்ன பிளான் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அண்ணன் வந்து ரம்யா கிட்ட சவால் விடுறாங்க. ஏன்னா இந்த ரம்யா வந்து ரொம்பவே ஓவராக தன்னோட மாமனார் முன்னாடியே காலை வந்துட்டு எல்லாருமே வந்து அங்கே உட்காரவே கூடாது மாமனார் உட்காந்துருக்கும் போது. ஆனால் இப்போ கால் மேலே கால் போட்டு உட்காந்துருந்தது எல்லாத்தையுமே பார்த்த அண்ணன் கோபத்தில், நீ வந்து இவ்வளோ ஆணவத்தோடு இருக்கிறல்லடி, உன்னோட உண்மையான முகத்தை கிழிச்சி உன்னை இந்த வீட்டை விட்டே அடித்து நான் துரத்தலை அப்படின்ற மாதிரி சவால் விட்டு வந்துடுறாங்க. வந்ததுமே கார்த்திக் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க சின்னத்தான், நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி இவ இப்படிப்பட்ட கேரக்டர் தான் சொல்லிட்டு அத்தைக்கும் பெரியத்தானுக்கும் நம்ம எப்படியாச்சும் நிரூபிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னா நம்மளால் பண்ண முடியும், நம்மளால் முடிஞ்சது எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டோம். ஆனால் வந்து கடைசியில் வந்து யாருமே நம்பவே இல்லையே, அவளோட ஆக்டிங் தானே எல்லாருமே நம்புகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை சின்னத்தான் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை காதில் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெரியத்தாங்கிட்ட போயிட்டு எப்படிலாம் வந்து அவரை மனசை மாற்றி இவங்களால் என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பேசுங்க. என்ன பேசுறது அப்படின்ற மாதிரி கேட்க, ஏதாவது ஹாலில் எல்லார் முன்னாடியுமே நீங்கள் வந்து எனக்கு முத்தம் கொடுத்ததை பார்த்து பெரியத்தான் ரம்யாவுக்கு வந்து முத்தம் கொடுக்குற மாதிரி நீங்கள் பண்ணணும். அப்படி வந்து முத்தம் கொடுக்க போகும்போது ரம்யா எப்படியும் கத்துவா, அவளால் அந்த இதை தாங்கவே முடியாது. அப்போ உண்மையான ரூபம் தெரிஞ்சிடும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, சூப்பர் பிளான் புளிமுட்டை, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே இப்போ ஹாலில் இருக்குது. அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஒரு கேம் விளாட்லாமான்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்கிறாங்க. என்ன கேம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நம்ம எதுக்கு எல்லாருமே வந்து சண்டை போட்டுட்ருக்கணும், நல்லபடியாக குடும்பத்தை வந்து அவங்கவுங்க குடும்பத்தை அவங்கவுங்க பார்த்துட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்ல, உடனே சரவணன் இருந்துக்கிட்டு, அதை தானடா நானும் சொல்கிறேன், அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேடா, இப்போ எல்லா பிரச்சனையும் சால்வ், இப்போ நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறாங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ, யார் சொல்கிற ஆன்சர் கரெக்டோ அவங்க பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரவணனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆஹா, இந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஓகே ஓகே டபுள் ஓகே, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணனே மொத்த ஃபேமிலியும் கூப்பிட்டுட்டான். உடனே ரம்யாவுக்கு கோபம் தாங்க முடியல, இந்த அண்ணன் சொன்ன மாதிரி ஏதாச்சும் பண்ணிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே நம்ம உஷாராக இருக்கணும், இல்லைன்னா இந்த சரவணன் நம்ம மேலே வந்து பாஞ்சு முத்தம் கொடுத்துருவான். அதுக்கு நம்ம ஒருபோதும் வந்து அனுமதிக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த ரம்யா வந்து ரொம்பவே ஜாக்கிரதையாக இருந்துகிட்ருக்கா. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் வந்து கார்த்திக்கும் பிளான் பண்ண மாதிரி கேமை விளையாட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ ஈஸியாக கேள்வி கேட்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக வந்து கேள்வி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த பொண்ணு இருக்கும் இல்லையா, கார்த்திக்கோட தங்கச்சி, அந்த பொண்ணுக்கிட்ட கேம் இதை எல்லாமே சொல்லிட்டாங்க, கேம் டீட்டெயிலை பற்றி. உடனே வந்து கார்த்திக்கிட்ட கொஸ்டின் கேட்கும்போது கார்த்திக் ஈஸியாக சொல்லிடுறாரு. சொன்னதுமே அண்ணத்துக்கு மொத்த வீட்டு முன்னாடி முத்தம் கொடுக்குறாங்க. இதை பார்த்ததுமே வந்து ரம்யாவுக்கு செம கோபம். ஏன்னா வந்துட்டு லவ் பண்ண பையனாச்சே, கண்ணு முன்னாடியே வந்து முத்தம் கொடுக்கறத பார்த்து ரம்யாவுக்கு செம காண்டாயிடுச்சு. அந்த காண்டோடய நின்றுட்டு இருக்கும்போது இங்கே சரவணனுக்கு, ஆகா எனக்கும் வந்துட்டு கேள்வி ஈஸியாக வரணும், அப்போ தான் நானும் முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே கேள்வி கேட்குது, ரொம்ப ஈஸியாக கேட்குது. சரவணனும் கரெக்டாக சொல்லிட்டான். சொன்ன வேகத்துக்கு இப்போ வந்து ரம்யா கிட்ட மேலே பாஞ்சு முத்தம் கொடுக்க போனதுமே ரம்யா கத்துனா பாருங்க, கத்து டே அப்படின்ற மாதிரி கத்தவுமே மொத்த ஃபேமிலியும் வாயடிச்சு போயிடுச்சு. யாராவது கட்டின புருஷனை டேன்னு கூப்பிடுவாங்களா, கூப்பிட்டதுமே வாயடிச்சு போயிடுறாங்க. அதுவும் செண்பகத்துக்குலாம் என்ன பண்ணுறதுனே புரியல. என்னாச்சு தங்கம், எதுக்காக வந்து இப்போ இப்படி நீ கத்துற, உன் புருஷன் தானே, வேறு யாரும் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே பாருங்கள் நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கீங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி இவன் மிரட்டவுமே உடனே வந்து சரவணனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன மேடம் இப்படி வந்து கத்துறீங்க, நான் உங்களை ஏதோ பேட்டேஜ் பண்ண மாதிரி கத்துறீங்க. ஆமாண்டா, நீ தொடர்றது எனக்கு பேட்டேஜ் மாதிரி தான்டா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, நான் உங்கள் புருஷங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, புருஷனாக இருந்தாலும்
என்னோட பெர்மிஷன் இல்லாமல் என்னை தொடக்கூடாது. அப்படி தொட்டனா அப்புறம் நடக்கிறதே வேறையாக இருக்கும். எப்படி மரியாதையாக இருக்கணுமோ அப்படி மரியாதையாக இருந்தால் உனக்கு நல்லது, இல்லைன்னா வந்து மரியாதை கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே வந்து செண்பகத்துக்கு இல்லை தப்பாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லவுமே நான் ஒன்றும் உன் கூட வந்து குடும்பம் நடத்த வரல, உன் குடும்பத்தை அழிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லதுமே உடனே தூக்கி வாரி போட்டுறது செண்பகத்துக்கு. என்ன தங்கம் என்னென்னமோ சொல்கிறிய அப்படின்ற மாதிரி சொல்ல, தங்கம்மா தங்கம் கிங்கன்னா அவ்வளோதான், வாயை உடச்சி விட்ருவேன். இதுக்கு மேலே நான் என்ன சொல்லி உங்களை வந்து இங்கே வந்தேன், இந்த மாதிரி தான் நான் இதுக்காக தான் உங்கள் வீட்டுக்கு வரேன், பழிவாங்க வர்றது தான் நான் வரேன், அதை விட்டுட்டு நீங்கள் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கேட்கவுமே இப்போ சரவணனா ரொம்ப வந்து திட்டிடுறா. அறிவில்லை உனக்கு, ஆளை மட்டும் இவ்வளோ பெருசுக்கு வளர்ந்துருக்கல, எப்படி ஒரு பொண்ணுக்கிட்ட நடந்துக்கணும்னு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்க, ஏங்க நீங்கள் பொண்ணே இல்லைங்க என் பொண்டாட்டிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் சொன்னேன் நான் உன் பொண்டாட்டின்னு, தாலி கட்டிட்டா நான் உனக்கு பொண்டாட்டி ஆகிடுவேனா அப்படின்ற மாதிரி கேட்கவுமே அவ்வளோதான், சரவணனோட மொத்த வாழ்க்கையுமே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே வந்து புரிய வந்துடுச்சு. அப்போ இவ சரவணனை விரும்பி கல்யாணம் பண்ண வரவே இல்லை, சரவணன் கூட வாழ போகிறது இல்லைன்னு தெரிஞ்சதுமே, என்னம்மா நீ இப்படி பேசுகிற, இதுக்கு மேலே உனக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை, எப்போ என் புருஷன் கண்ணு முன்னாடியே கால் மேலே கால் தூக்கி போட்டு நீ உட்காந்தியோ அப்போவே உன்னை வந்து நான் அடித்து துரத்திருக்கணும், ஏன் தப்பு தான், துரத்தாது ஏன் தப்பு தான், மரியாதையாக இங்கேருந்து போயிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரம்யாவுக்கு என்னையே துரத்துறீங்களா, நான் இந்த வீட்டோட மருமக அப்படின்ற மாதிரி சொல்ல, வீட்டோட மருமகன்னு தான் சொல்கிறேன், ஆனால் வந்து என் பிள்ளையோட பொண்டாட்டின்னு சொல்ல மாட்டேன், அப்படி இருக்கும்போது நீ எப்படிம்மா ஏன் மருமகளா அவ, இல்லைம்மா இதெல்லாம் சரி வராது, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே ரொம்பவே குழப்பத்தோடு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியலைங்க ரம்யாவுக்கு. நம்மளோட கோபத்தினாலே கெட்டு இப்படி போயிடுச்சேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிச்சிட்ருக்காங்க அண்ணமும் கார்த்திக்கும். மாட்டினியாடி மவளை என்ன பண்ண, இதுக்கு மேலே உன்னால் தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, சாரி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு மேலே மன்னிப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, என்னை மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சிரா. மன்னிப்பா சச்சா, இதுக்கு மேலே அதெல்லாம் முடிஞ்சு போன கதை, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே அண்ணன் சொல்கிறாங்க, இப்போயாச்சும் உங்களுக்கு புரியுதா, இவ இப்படிப்பட்டவன் உங்களுக்கு இப்போயாச்சும் புரிஞ்சா சரி, உங்களை புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த விளையாட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, ரம்யா மறைக்கிறா, அண்ணன் என்னை மாட்டி விட்டலடி உனக்கு இருக்குடி அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து கத்திகிட்ருக்கா. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, எந்த மாதிரி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லா பிரச்சனையும் சரியாகும் நான் நம்புகிறேன்.